சார் சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு. ஏங்க அவர் வெற்றி பெற்றால் நல்லதுங்க, நான் மனப்பூர்வமாக சொல்கிறேங்க. 6 பிராமணர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காருன்றப்போ ஏற்கனவே சொன்னோம் இவர் பிஜேபியின் பி டீம்னு சொல்லிட்டு இப்போ அதை நிரூபிச்சிருக்காரு சீமான். எப்படிங்க பிராமணர்களை நியமிச்சா பி டீம்னா அது இனவாதம் இல்லையா? சார் வேற எந்த கட்சியுமே பண்ணலை, ஏன் இவர் ஏன் பண்ணணும்? ஏன் பண்ணக்கூடாது? பிராமண மனுஷன் இல்லையா? நெல்சன் மண்டேலா வெள்ளை நிறவெறியாளர்கள் அவரை 26 ஆண்டுகள் கொடுஞ்சிறையில் வைத்தார்கள். தென்னாப்பிரிக்காவுடைய அதிபராக பொறுப்பேற்ற பிறகு தன்னுடைய அமைச்சரவையில் வெள்ளையர்களையும் சேர்த்துக் கொண்டார். சிலிருக்கும் பேசும்போது கேட்கும்போது. நான் திரும்பவும் சொல்றேன், தப்பு ரைட்டுன்றதுக்குள்ள நான் போலன்றேன். அவர் கேட்குற அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்கிட்ட இல்லை. நீ வாக்கு வங்கி அரசியல் இருக்குன்னா நீ எத்தனை தேர்தலில் நின்னாலும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. யாரோட கூட்டணி இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா? நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின்சன். வணக்கம் சார். இன்னைக்கு மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவருடைய இறப்பு. அந்த இறப்புக்கு நம்ம ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிச்சோம். சார் சார் திருச்சியில் சீமான் அவர்கள் நடத்திய அந்த மாநாடு கூடிய கூட்டம் பெரிய கூட்டமாக இருந்தது. அதில் சீமான் அவர்கள் மிக உற்சாகமாக இருக்காருன்னு சொல்லிட்டு செய்திகளில் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? அவர் உற்சாகமாக இருக்கிறார், தமிழ்நாட்டு மக்கள் உற்சாகமாக இருக்கிறார்களா என்பது தான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். தேர்தல் முடிவுகள் வெளியில் வரும்போது தான் அதெல்லாம் தெரியணும் நமக்கு. கடந்த தேர்தலில் 8% ஓட்டு வாங்கினார். இந்த எலெக்ஷனில் எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னு தெரியல. விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு சீமான் கட்சியில் வாக்கு சதவீதத்தில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதனால் கடந்த முறை வாங்கின 8% அவர் ரீட்டர்ன் பண்ணாலே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆச்சரியம்தான். கூட்டணி இல்லாமல் வாக்கு வங்கி அரசியலில் வெற்றி பெற முடியாது என்பது அடிப்படை விதி. இதை அவர் ஏற்க மறுக்கிறார். அதுதான் பிரச்சனையோட மூலவேர். மோடியிலேருந்து, ராகுல் காந்தியிலேருந்து, ஸ்டாலின்லேருந்து, சந்திரபாபு நாயுடுலேருந்து, மம்தா பானர்ஜிலேருந்து, இந்தியா பூரா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கூட்டணிகளை வைத்துத்தான் இவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சூழலில் நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கலையதார்த்தம் தெரியாமல் சீமான் அரசியல் செய்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். அது சரி தவறு அந்த வாதத்துக்குள்ளே நான் போல. லட்சியவாதத்தை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நடைமுறை என்று வரும்போது வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏவாவது அவருக்கு கிடைக்குமா என்றால் பதில் இல்லை என்று தான் வருகிறது. வெற்றி தோல்வி அடிப்படையில் தான் வாக்கு வங்கி அரசியலை பார்க்க வேண்டும். அல்லது நீங்கள் சமுதாய இயக்கமாக இருந்து விட்டு போயிடலாம், வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளேயே போகாமல். வாக்கு வங்கி அரசியலுக்குள் இருந்து கொண்டு ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காமல் தொடர்ச்சியாக நீங்கள் தோற்றுக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் அது பொருளற்றது. அவருடைய வாக்கு வங்கியில் நான் பலரிடம் பேசும்பொழுது கடந்த 2 தேர்தல்களில் சீமானுக்கு போட்டோம், இந்த முறை விஜய்க்கு போடப் போகிறோம் என்கிறார்கள். ஏன்னா அவருக்கு வாக்களித்து பிரயோஜனம் இல்லை, அவர் தோற்கப் போகிறார் என்ற எண்ணம் ஆழமாக பதிந்திருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. ஆக இந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய கூட்டத்தின் அடிப்படையில் அவருடைய இம்பேக்ட், அவருடைய பாதிப்பு தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது, ஏற்க முடியாது. அவரால் வெற்றி பெற்று ஒரு 5 எம்எல்ஏஸோட அசம்பிளிக்குள்ளே போகிறாருன்னா அதனுடைய தாக்கம் பாதிப்பு என்பது வேறு. அது வாய்ப்பு இல்லாதது, அது கிட்டத்தட்ட சூன்யம் அப்படின்னும் பொழுது இந்த அரசியல் எதை நோக்கி பயணிக்கிறது? திரும்பவும் சொல்கிறேன், வாக்கு வங்கி அரசியலில் இருந்துக்கிட்டு தொடர்ந்து தோல்விகளை தழுவது என்பது பொருளற்றது. அப்படி இல்லைன்னா நீங்கள் திராவிடர் கழகம் மாதிரி நீங்கள் ஒரு சமுதாய இயக்கமாக ப்ரெஷர் குரூப்பாக மாறிடணும். நான் இதுக்குள்ளேயும் இருப்பேன் பட் ஜெயிக்கவும் முடியாது அப்படின்னும் பொழுது இப்போ 10 வருஷம் ஆகுது. அவர் 14, 19, 24 3 மக்களவைத் தேர்தல்கள், 2 சட்டமன்ற தேர்தல்கள், 16, 21 5 தேர்தல்களை சந்தித்து 8% வாக்குகள் தான். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தேர்தலுக்கு 2% வாக்கு. இன்னும் 10 தேர்தலில் அவர் 30% ரீச் பண்ணுவார். 30 ரீச் பண்ணால் ஜெயிச்சிடலான்னா அது முட்டாள்தனமானது. 8லேருந்து அதிகபட்சம் 10% போச்சுன்னா பிளாட்டோ, அதோடு அது நின்றுடும். அதுக்கு மேலே போகாது. சில அடிப்படை சமூகவியல் விதிகள், தேர்தல் அரசியலோட அடிப்படை விழுமியங்கள் தெரியாமல் அவர் இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார் நான் பார்க்கிறேன். அவருடைய சித்தாந்தம், அவருடைய தத்துவங்கள், அவருடைய கோட்பாடுகள், கொள்கைகள், அது குறித்தெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. பல நல்ல விஷயங்கள் அவரிடம் இருக்கின்றன என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. பட் வெற்றி என்ற ஒன்று இல்லாமல், வெற்றி கனியை பறிக்காமல்
சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து போட்டியிட்டு ஒரு 5 எம்எல்ஏ கூட 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்காமல் 10 கூட இல்லை, ஒற்றை இலக்கத்தில் 5 எம்எல்ஏ கூட உங்களால் வாங்க முடியலன்னா இந்த அரசியல் என்பது பொருளற்றது. ஓகே சார், விஜய் பக்கம் போயிட்டாங்க சீமானோட தொண்டர்கள் அப்படின்னா உங்கள் தொண்டர்களை நம்ம அவ்வளோ குறைச்சி மதிப்பிட வேண்டியது இருக்கு. நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல. சீமானுடைய அரசியலையும் நான் வந்து காய்தல் ஒருத்தர் இல்லாமல் பார்க்கும்போது அதில் நல்ல அம்சங்களும் இருக்கின்றன, சில எண்ணளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத தவறான அம்சங்களும் இருக்கின்றன. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த வாதம். அவருடைய வாக்கு வங்கி என்பது அவர் சொல்லுகிற எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட வாக்கு வங்கி அல்ல. உதாரணத்துக்கு விடுதலை புலிகள் விஷயத்தில், இலங்கை பிரச்சனையில் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆனால் ஊழலுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய சமூக அநீதிகளுக்கு எதிராக அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாக்களிக்க தயாராகி வருகிறார்கள். இப்போ அந்த வாக்கு வங்கியில் அவரோட கோர் இஷ்யூஸ் எல்லாரையும் ஏற்றுக்கிட்டாங்க, அவருடைய வாக்கு வங்கி கிடையாது. அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. அவருடைய வாக்கு வங்கி என்பது எல்லாவற்றையும் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. இந்த 2 திராவிட கட்சிகளோட அட்டுழியத்தை பிடிக்காம அவர் வரட்டுமே ஒரு தடவை என்ன கூடிய மூழ்கிட போது நினைக்கிறவங்க தான். ஆனால் அப்படி நினைக்கிறவங்க, அவர் வரணுன்றதை விட இந்த 2 பேருக்கான மாற்று என்னன்னு பார்ப்பவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் வந்து அவரால் ஜெயிக்க முடியாதுன்னு போது அந்த வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் வந்து விஜய் நோக்கி நகருது. அப்போ சீமானோட வாக்கு வங்கியும் விஜயோட வாக்கு வங்கியும் ஒரே மாதிரியானதானா? அப்படி பார்க்காதீங்க இந்த பிரச்சனையை. ஒரு விதத்தில் அது ஒரு மாதிரியானது. அது என்னென்னா, இந்த 2 பேரும் ஒழியணும். திமுக அண்ணா திமுக எங்களுக்கு 2 பேரும் வேணாங்க. இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டை சூறையாடிட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க. ஆன்ற ஒரு எழுத்தை தவிர திமுகவும் அதிமுகவும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எங்களுக்கு வேண்டாம் இவங்க அப்படின்னு ஒரு கணிசமான மக்கள் தமிழ்நாட்டில் எல்லா காலத்திலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் புதுசாக ஒருத்தர் வரும்போது அவரை நம்பி ஏமாந்து போகிறாங்க. விஜயகாந்த் வந்தப்போ ஏமாந்தாங்க. மூப்பனார் ஒரு காலத்தில் 89 தனியாக நின்று 26% வாங்கும்போது அப்போ ஏமாந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த முயற்சி கமலஹாசன் கிட்ட ஓரளவு ஏமாந்தாங்க. பட் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கூட்டணி போகும்போது அவருடைய வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படுன்றது உண்மை. அதையும் நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்து அதிகபட்சமாக வாங்கினது வந்து 8%, கிட்டத்தட்ட 9% நினைக்கிறேன். 2009 மக்களவை தேர்தலில் 9% வாங்கி 40 சீட்டு தோத்தார். 2011 ஜெயலலிதாவோட அவர் அலையன்ஸ் போனப்போ அது 2% குறைஞ்சி கிட்டத்தட்ட 7% வந்துச்சு. பட் 41 சீட்டு வந்து வாங்கி 29 ஜெயிச்சாங்க. விஜயகாந்த் செய்த ஒரு தவறு என்னன்னா, 11 ஜெயலலிதாவோட போன விஜயகாந்த் 16 திமுகவோட போயிருந்தாருன்னா கட்சி வளர்ந்துருக்கும். அதுக்கு பிறகு ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்லாத காலகட்டத்தில் அவரால் ஒரு சக்தியாகவே வந்திருக்க முடியும். அவர் என்ன பண்ணார், 11 ஜெயலலிதா கிட்ட 41 வாங்கி 29 ஜெயிச்சு, அதுக்கு பிறகு அவருடைய தவறான அணுகுமுறையால் அதில் 7 எம்எல்ஏ ஜெயலலிதா கிட்ட பலி கொடுத்த பிறகு 16 கருணாநிதி 55 சீட் வரைக்கும் போனப்போ பழ நழுவி பாலில் விழுந்தினார். கடைசி நேரத்தில் அதை ஏற்றுக்காமல் மக்கள் நல கூட்டணிக்கு போய் காணாமல் போனார். அவர் 16 திமுக கூட்டணிக்கு போயிருந்தால் அரசியலும் மாறி இருக்கும். அவருக்கும் ஒரு 30 எம்எல்ஏவாக அது கையில் இருந்திருக்கும். அதுக்கு பிந்தின காலகட்டத்தில் திமுகவும் உடைக்க பார்த்துருக்கோம். பட் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாத காலகட்டத்தில் அவரால் ஒரு சக்தியாக வந்திருக்க முடியும். அந்த வாய்ப்பை அவர் இழந்தார். இப்போ சீமானோட பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் சொல்கிறேன்ல, என்னால் ஒரு 10 பேரை உதாரணம் காட்ட முடியும். நான் பேசிய வரைக்கும் நான் சொல்ல உதாரணம் காட்ட முடியும்னா, ஆமாம், ஐடென்டிஃபை இல்லை, அது ஒரு ஆதாரமாக சொல்ல முடியும். என்னென்னா, கடந்த தேர்தல்கள் 2 தேர்தல்களில் நாங்கள் சீமானுக்கு வாக்களித்தோம், இந்த முறை விஜய்க்கு போடுவோன்றாங்க. ஏன்னா அவருக்கு வாக்களித்து பிரயோஜனம் இல்லை, அவர் தோற்கிறார். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பெரிய ரோமங்களை பிளக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. விஜயோட பாலிசி என்ன, சீமானோட பாலிசி என்ன, மொழி பிரச்சனையில் விஜயோட கொள்கை என்ன, ஈழ பிரச்சனையில் விஜயோட கொள்கை என்ன, திருப்பரங்குன்றத்தில் விஜயோட கொள்கை, இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி. இது வாக்கு வங்கி அரசியல். எனக்கு இது 2 திராவிட கட்சியும் ஒழியணும், திமுக வேணாம் அண்ணா திமுக வேணாம். ஒரு வாய்ப்பாக எனக்கு வந்து சீமான் இருந்தார், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ விஜய் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு, விஜய்க்கு ஓட்டு போடுறேன், விஜய் தோத்துட்டாருன்னா அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த மனநிலைக்கு போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ராபின்சன், இந்த தேர்தலில் கடந்த முறை அவர் வென்ற 8% தக்க வைத்தால் சாதனை. ஓகே, அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் அறிந்த வரையில் சீமான் கட்சியிலிருந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா 1% வாக்குகள் கடந்த 2 தேர்தல்கள் அவருக்கு வாக்களித்தவர்கள் சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை விஜய் நோக்கி நகர்கிறார்கள். அது ஒரு 20% கூட இருக்கலாம். நான் குறைச்சே நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிரச்சனை தான் சீமானோட பிரச்சனை. காம்ப்ரமைஸ் தான் அரசியல் என்ற அடிப்படை விழுமியத்தை, ஒரு ஆதார சுருதியாக இருக்கக்கூடிய உண்மையை அவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார். வாக்கு வங்கி அரசியலில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கம்யூனிஸ்டுகளை எடுத்துக்கோங்க, அவங்க ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க? சித்தாந்த கொள்கை பிடிப்புள்ளவர்கள்லாம் இன்றைக்கும் இந்தியாவில் ஒரே இயக்கம் அவங்க தான். அது 1% 1/2%. பிஜேபியோட கூட்டணி சேராத ஒரே கட்சினா கம்யூனிஸ்டுகள் தான். திமுக சேர்ந்துருக்குது, காங்கிரஸ் கூட சில இடங்களில் சேர்ந்துருக்குது. ஆகவே அத்தகைய கொள்கை பிடிப்புள்ளவர்கள் கூட வாக்கு வங்கி அரசியல்னு வரும்போது சேர்றான்ல, எக்ஸப்ட் பிஜேபி எல்லாரோடையும் சேர்றான்ல. அரசியலில் ஒரு எதிரி தான் இருக்கணும். 9 எதிரியை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வளரவே முடியாது. உங்களுக்கு வந்து எல்லாரும் எதிரின்றீங்க. திமுக எதிரி, அண்ணா திமுக எதிரி, பிஜேபி எதிரி, காங்கிரஸ் எதிரி.
விளங்குமா இது? வாக்கு வங்கி அரசில் இருந்தால் விளங்காது. நான் தான் சொல்கிறேன். நான் பேசுவது வெற்றி தோல்வியின் அடிப்படையில். 6 தேர்தலில் நின்று ரிசல்ட் 0ன்னா வாக்கு வங்கி அரசில் இங்கே இருக்கவே முடியாது சார். பட் தே ஆர் கிராஜுவலி இன்க்ரீசிங். நான் தான் தம்பி இவ்வளோ நேரம் சொல்கிறேன். 8%ன்றது மேக்ஸிமம்ன்றேன். அதிகபட்சம் இன்னும் 2% போகும். 10ஓட நின்றுடும். பிளாட்டோன்னுவாங்க. ஒரு சமநிலைக்கு அப்படியே ஃப்ளாட் இதாகிடும், சீஸ் ஆகிடும். நீ ஞாபகம் வச்சுக்கோ, எந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கும் 30% ஓட்டை கிராஸ் பண்ணணும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் 30% கிராஸ் பண்ணி தான் அவன் ஜெயிக்கிற ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் 30% கிராஸ் பண்ணணும். போலாவதுல 30% கிராஸ் பண்ணணும். உனக்கு போலிங்லேயே 8% தான் வருது, அதிகபட்சம் அது 10 ஆகலான்னா எந்த காலத்தில் நீ 30 ஆக? ஒரு தேர்தலுக்கு 2% ஏறுதுன்னா இன்னும் 10 தேர்தல்னா 50 வருஷம். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. ஆக கள யதார்த்தம் புரியாமல் சீமான் அரசியல் செய்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது பாருங்க, இதில் சரி தப்புலாம் எதுவும் கிடையாது. கொள்கை கோட்பாடு அதுக்கு உள்ளாங்க நான் போக விரும்பலாங்க. நான் எண்ட் ரிசல்ட்டை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஓகே சார். கூட்டணி வைக்கணும் அப்படின்னா சீமான் அவர்களே கேட்டிருக்கா, யாரோட கூட்டணி வைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா? நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக மறுக்கிறேன்றேன். ஓகே. அதை நான் பேச முடியாதுன்றேன். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன், தப்பு ரைட்டுன்றதுக்குள்ளே நான் போகலன்றேன். நீ வாக்கு வங்கி அரசியலில் இருக்கின்னா நீ எத்தனை தேர்தலில் நின்னாலும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கலாம். ஒரு கட்டத்தில் அதுவும் இல்லாமல் போயிடும். அவர் கேட்குற அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்கிட்ட இல்லை. நான் அதை தான் சொல்ல வரேன். வாக்கு வங்கி அரசியல் என்பதே சமரசம். இல்லைன்னா போவாதேன்றேன் வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே. வாக்கு வங்கி அரசியலுக்கே அது ஒரு பெரிய விளையாட்டுங்க. அது ஏன் பெரியார் நிற்க மாட்டேன்ட்டாரு, மகாத்மா காந்தியா நிற்க மாட்டேன்? நான் நினச்ச பதவிகள் அடைஞ்சிருக்க முடியாதா? 49 திமுக கட்சி தொடங்குறாங்க, திகாவிலேருந்து வெளியில் வராங்க, பெரியார் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு 67 ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அந்த 18 வருஷம் திமுகவும் திகாவும் ஒருவர் மீது ஒருவர் சேற்றை வாரி இறைத்தார்கள். ஆனால் ஜெயிச்ச பிறகு இந்த ஆட்சியை பெரியாருக்கு அர்ப்பணம்னாரு கருணாநிதி அண்ணா. ஆனால் இன்றைக்கும் அவங்க நினச்சாங்கன்னா பதவிக்கு வர முடியும். அவங்க வாங்க மாட்டேன்றாங்களே. கொடுத்தா கூட இப்போ கி வீரமணி இருக்கார், திராவிடர் கழக தலைவர். இப்போ திமுக நினச்சாங்கன்னா அவர் ராஜ்யசபா எம்பியை அனுப்ப முடியும். கொடுத்தா கூட அவர் வேணான்வார். இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேளை கொடுத்தாலும் அவர் வேணான்வார். ஏன்னா அது அல்ல அவங்க அரசியல். அங்கே போனீங்கன்னா நீ காம்ப்ரமைஸ் பண்ணணும். இன்றைக்கி அவங்க சனாதனத்தை எதிர்த்தோ, இந்த சோகால்டு சனாதனத்தை எதிர்த்து, பார்ப்பனிய எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல. ராஜ்யசபா ரெப்ரசன்டேஷன் உள்ள பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்குள்ளே போனால் இதிலெல்லாம் ஒரு தொய்வு வரும். அதனால தான் பெரிய கண்ணீர் துளிகள்னு இல்லை. எவ்வளோ துல்லியமான கணிப்பு பாருங்கள். பெரியாரோட அந்த கணிப்பு போவே இல்லையேன்ற நான். அதுதானே மகாத்மா காந்தி காங்கிரஸை கழிச்சிட்டுனாங்க. ஓகே. என் காந்தி நினச்சிருந்தா பிரதமராக இருக்க முடியாது, இல்லை ஜனாதிபதியாக இருக்க முடியாது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் தந்தை இல்லை அவர். ஏன் அவங்களுக்கு அந்த மாபெரும் தலைவர்களுக்கு ஏன் அந்த சித்தாந்த தெளிவு இருந்தது? நான் அதுலேருந்து ஆரம்பித்து சொல்கிறேன். நான் சீமானையும் அவரோட தம்பிமார்களையும் குறைச்செல்லாம் அப்படிலாம் சொல்லலை. ஓகே. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோன்றேன் நான். இதை நான் தொடர்ந்து அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். நான் மெயின் ரோட்ஸில் பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நான் அதை வலியுறுத்திட்டு இருக்கேன். அதுங்க நீங்கள் தொடர் தோல்விகள் உங்களோட முதுகெலும்பை முறிச்சிடும். தோக்கிறதுக்காகவே ஒருத்தன் எலெக்ஷன் நிற்பானா? இது புரிஞ்சுக்கு பேசுங்க. என்ன ஆல்டர்னேட்டிவ் நீ என்ன கேட்குறீங்க? என்கிட்ட பதில் இல்லை. நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்குறேன். தோக்கிறதுக்காகவே மட்டுமே நீ அந்த விளையாட்டை விளையாடுவியா? அது ஓடாது ரொம்ப நாள்ன்றான். அதனால தான் வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படுது. நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த 8% வாக்கு வங்கி அவர் தக்க வைத்தால் அது பெரிய விஷயம் இருக்கலாம். நான் அதையும் சொல்லி 10% கூட இந்த எலெக்ஷனில் வந்துடலாம். பட் ஸ்டில் அதோட நின்றுடும். அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஓகே சார். அவர் என்கிட்ட கொடுக்குற ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தேர்தலை புறக்கணித்த இயக்கங்களை மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. நான் தேர்தலை புறக்கணின்னு சொல்லலை. தேர்தல் அரசியலுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு தான் நான் சரியான உதாரணமாக புரிதலுக்காக சொல்கிறேன். திராவிடர் கழகம் இருக்குது. தேர்தலை புறக்கணிச்சவன் தேர்தல் பாதை, திருடல் பாதை, நக்சல் பேசிட்டு இருந்தாங்க. அவன்லாம் இப்போ வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே இருக்கான். தெரிஞ்சு போச்சு இந்தியாவில். ஓகே. சிபிஐ எம்எல் பீகாரில் பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்டத்தில் துப்பாக்கி எடுத்து வெடிகுண்டை வீசி பெரிய அலம்பல் பண்ணவங்கெல்லாம் தேர்தல் பாதை, திருடர் பாதை, தேர்தலில் நிற்கும் போது கேண்டிடேட்டை தான் சுட்டுக் கொள்வாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி அந்த பாதையிலேருந்து மாறி மனம் திருந்தி வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே போன எலெக்ஷனில் 14 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. இந்த எலெக்ஷனில் 2 எம்எல்ஏ 1 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. அது ஓகே. தோல்வி வெற்றி தோல்வி வரும். பட் ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. ஓகே. நீ ஒரு தடவை கூட ஜெயிக்கலையேன்னு நான். அவங்களே இன்றைக்கி எங்கே இருக்கான்? காங்கிரஸோட இருக்கான். சிபிஐ எம்எல்ஏ நக்சல்பாரி இயக்கத்தோட ஆரம்ப சுருதி 1969 மேற்கு வங்கத்தில் நக்சல்பாரின்ற கிராமத்துலேருந்து வரும்போது துப்பாக்கி முனையில் இந்திய அரசை தூக்கி எறிவோம்ன்றது தான் அவங்களோட கொள்கையை. அதுலேருந்து அது பல கிளைகளாக பிரிஞ்சு போகுது. அதில் சில பிரிவுகள் இன்றைக்கி வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே காங்கிரஸோடு நிற்கிறாங்க. பெரிய எதிரி பிஜேபி தானே 14 மோடி வந்த பிறகு. இப்போ அந்த அரசியல் நிலைப்பாடு மாறுது. சீமானுடைய உதாரணம் தவறானது. இந்த அரசை நாங்கள் துப்பாக்கி முனையில் தூக்கி எறிவோம் என்பது அபத்தமானது. இது நம்முடைய அரசு. இது வெள்ளக்கார அரசு கிடையாது. இது
இதே தான் 49 வந்து 47 சுதந்திரம் கிடைச்ச பிறகு 1949 50 அன்றைய கம்யூனிஸ்டுகள் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி நேரு அரசுக்கு எதிராக புரட்சிக்கு அறைகோல் எடுத்து நாங்கள் புதிய ஜனநாயகத்தை படைப்போம்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியை நேரு தடை பண்ணி அதில் தானே நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு போன்றவர்கள் வந்து நெல்லை சதி வழக்கில் மாட்டி 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தவங்க. ஏன்னா அது ஒரு தவறான அணுகுமுறை. பிடி ரணதேவே என்ற கம்யூனிஸ்ட் தலைவரோட தவறான அணுகுமுறையால் சிபிஎம் அது 64 அவங்க தலைமையில் தான் உடஞ்சி போகுது. அந்த தவறுலேருந்து அவங்களே மீண்டு வராங்க. ஆகவே உங்களிடம் கொடுத்த பேட்டியில் சீமான் சொன்ன உதாரணம் என்பது தவறு. இந்த ப்ராசஸை புறக்கணிங்கன்னு நம்ம சொல்லலைன்ற. நீங்கள் கூட்டணி வைக்காமல் தேர்தலில் நிற்பீங்கன்னா நீங்கள் சமுதாய இயக்கமாக போயிடுங்கன்னு தான் சொல்கிறோம். ஓகே, நீங்கள் தேர்தலை ப்ராசஸ்க்குள்ளே போகாதீங்க. நீங்கள் தேர்தலை புறக்கணிங்கன்னு சொல்லலை. அது முட்டாள்தனமானது. போனீங்கன்னா மறுபடியும் அதே நிலைமை தான் உங்களுக்கும் வரும். திராவிடர் கழகம் தேர்தலில் போட்டிடுறதில்ல, ஆனால் அவங்க தேர்தலை புறக்கணிக்கிறதில்ல. அவங்க யாரோட நிற்கிறாங்க? திமுகவோட இருக்காங்க. ஓகே, ஒத்த கருத்து உள்ள ஓரளவு நெருக்கமான கட்சியோட நீ நிற்கணும். அதனால தான் சொன்னால் ஒரு நேரத்தில் 2 எதிரி இல்லைன்னு. இதில் எந்த கட்சியோ அவர் தேர்தல் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அது என் வேலையே இல்லை. அதனால சீமானுடைய பார்வையே தவறுன்ற நான். இது நீண்ட நாட்களுக்கு அவருடைய தம்பிமார்கள் தங்கைமார்களை அவரிடம் தக்க வைக்காதுன்னு நான் நம்புகிறேன். இது இப்போ இதெல்லாம் அவங்கள பார்த்தா கோவம் வரும் அவங்களுக்கு. பட் இது யதார்த்தம். இது என் கருத்தை நான் சொல்கிறேன். எடுத்துக்கிறது விடுறது உங்கள் விருப்பம். சார், சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு. அந்த தொகுதி இப்போ ஒரு பரபரப்பான தொகுதியாக மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, அவர் வெற்றி பெற்றால் நல்லதுங்க. நான் மனப்பூர்வமாக சொல்கிறேங்க. நல்ல தொகுதி போடுங்க. கண்ணதாசன் ஊர் காரைக்குடி, சமையலுக்கு பேர் போன இடம். காரைக்குடி மெஸ்ஸு, காரைக்குடி சாப்பாடு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜெயிச்சா நல்லது தான். மக்கள் தேர்ந்தெடுத்தால் எனக்கு மகிழ்ச்சி. மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களான்றதான கொஸ்டின். ஓகே சார், அதே நேரத்தில் 6 பிராமணர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காருன்றப்போ ஏற்கனவே சொன்னோம் இவர் பிஜேபியின் பி டீம்னு சொல்லிட்டு இப்போ அதை நிரூபிச்சிருக்காரு சீமானு. எப்படிங்க பிராமணர்களை வந்து வேட்பாளராக நியமிச்சா பி டீம்னா அது வந்து இனவாதம் இல்லையா? தப்பு இல்லை சார். வேறு எந்த கட்சியுமே பண்ணலை. ஏன் இவர் ஏன் பண்ணணும்? ஏன் பண்ணக்கூடாது? பிராமண மனுஷன் இல்லையா? அது எப்படி உங்களுக்கு வந்து அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நம்ம அப்போ நீங்கள் வந்து பிறப்பின் அடிப்படையில் வந்து ஒருத்தனை எடை போடுறீங்க. பிறப்பின் அடிப்படையில் ஒரு தாழ்த்தப்பட்டவனை வந்து நீ வந்து ஒதுக்கிறதும் இழிவுபடுத்துறதும் எந்த அளவுக்கு வந்து மனிதாபிமானமற்றதோ, அதே மாதிரி தான் பிறப்பால் பிராமணனாக இருக்கவனை வந்து நீங்கள் வந்து இழிவுபடுத்துறதும் மனிதாபிமானமற்ற செயல். இது வந்து ரேசிஸ்ட் பாலிசின்னு இனவெறி கொள்கை தான். இது வந்து நிறத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் ஒரு மனிதனை நீங்கள் ஏற்றுக்கிறதும் நிராகரிக்கிறதும் ரெண்டுமே தப்பு. நான் விரும்பி இந்த ஜாதியில் பிறக்கல, நான் விரும்பி இந்த மொழி பேசக்கூடிய இனத்தில் பிறக்கல, நான் விரும்பி எனக்கு இந்த நிறம் இல்லை, இது எதுக்குமே நான் காரணம் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னுடைய மொழிக்காக, என்னுடைய ஜாதிக்காக, என்னுடைய நிறத்துக்காக இது எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லை. இயற்கையின் வடிவம் அது. அதற்காக ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்வதோ நிராகரிப்பதோ ரெண்டுமே தப்புன்ற நான். கர்ப்பகிரகத்துக்குள்ளே இந்த ஜாதியில் பிறந்தவங்க தான் போகணுன்றது மிகப்பெரிய குற்றம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் இந்த ஜாதியில் பிறந்தான்ற ஒரே காரணத்துக்கு நான் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றது அதற்கு இணையான குற்றம். நிறைவேறி தானங்க இது. நெல்சன் மண்டேலா ஒரு மாபெரும் மனிதர். ஏன் அவர் மாபெரும் மனிதர்? வெள்ளை நிறவெறியாளர்கள் அவரை 26 ஆண்டுகள் சிறையில் கொடுஞ்சிறையில் வைத்தார்கள். அவர் வந்து கருப்பர்களுக்காக, மனித உரிமைகளுக்காக போராடினார். அவர் விடுதலையாகி வந்த பிறகு தென்னாப்பிரிக்காவுடைய தலைவராக, அதிபராக பொறுப்பேற்ற பிறகு தன்னுடைய அமைச்சரவையில் எந்த விதமான வன்மமும் இல்லாமல் வெள்ளையர்களையும் சேர்த்து கொண்டார். எவ்வளோ பெரிய மனசு வேணும்! சிலிருக்கும் பேசும்போது, கேட்கும்போது. 26 ஆண்டுகள் தன்னை சிறையில் வைத்த ஒரு நிர்வாகம் கட்டமைப்பு ரீதியாக கருப்பர்களுக்கு எதிராக இன்னமும் வன்முறையை கை கொண்டிருக்கிற, அன்றும் இன்றும் கை கொண்டிருக்கிற வெள்ளை இன நிறவெறி, வெள்ளை இன ஆதிக்கம். ஆனால் விடுதலையாகி வந்தவுடன் அந்த வன்மம் இல்லாமல் வெள்ளையர்களுக்கும் தன் அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்ல, அதுதான். இப்போ அப்படி பார்க்கும்போது 6 பிராமணர்களுக்கு சீமான் இடம் கொடுத்திருக்கிறார் என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. என்னை பொறுத்தவரையில் அது வரவேற்கத்தக்கது. நான் உறுதியாக சொல்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அது தேவையான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஏங்க தேவையில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ அவங்கள பொறுத்த வரைக்குங்க ஒரு வினோதமான சூழல் தமிழகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப வினோதமான சூழல். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்றங்கள்லையும், இப்போ 38 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குது. சட்டமன்றங்கள் ஐ திங்க் 30 மாநிலங்கள்லையும் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம். சிலதெல்லாம் வந்து யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரியில் சட்டமன்றம் இல்லாத யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது. லக்ஷத்வீப் மாதிரியான இடங்கள். ஒரு சட்டமன்றங்கள் உள்ள, அதாவது
மாநிலங்கள் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரினா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரு 32 சட்டமன்றம் வச்சு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 38 மாநிலங்களில் 32 சட்டமன்றங்கள்னு வச்சுக்கோங்களேன், 30 சட்டமன்றங்கள்னு வச்சுக்கோங்க. பிராமின்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரே சட்டமன்றம் தமிழ்நாடு. அது அது இயற்கையாக அமைஞ்சிருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவில் சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளில் வந்து இயற்கையாகவே அது வரலை. ஏன்னு கேட்டிங்கன்னா பிராமின்ஸ் வந்து அந்த அரசியலில் வந்து ஈடுபடலை, வாக்கு வங்கி அரசியலுக்கு அவங்க வரல. அண்ணா திமுகவில் 91 ஜெயலலிதா வந்து ராமநாதன் கும்பகோணத்துலேருந்து ஒரு பேர் குடுமி ராமநாதன், குடுமி வச்சுருப்பார் அவர். 91 முதல்ல ஜெயலலிதா ஜெயிச்சப்போ அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அந்த ஒரு தடவை தான் அவர் ஜெயித்தார். அதுக்கு பிறகு 6-7 எலெக்ஷனில் அவர் தோத்தார். அதுக்கு பிறகு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து 2006 நினைக்கிறேன், ராஜலட்சுமின்னு ஒரு லேடி, அவங்க மயிலாப்பூரில், அவங்க பிராமின், அவங்க அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தாங்க. இப்போ அவங்க விஜய் கட்சியில் இருக்காங்க நினைக்கிறேன். இந்த 2 பேரை தாண்டி அசம்பிளியில் அந்த அம்மா பாலசுப்ரமணியன் ஒரு கேண்டிடேட் இருந்தார். அவர் வந்து 91 ஆமாம் 2 பிராமின் கேண்டிடேட் எம்எல்ஏவாக இருந்தாங்க ஜெயலலிதா பீரியடில். கராத்தே பாலசுப்ரமணியம் ஒரு பேர். 91-96 வந்து 2 பிராமின்ஸ் வந்து ஜெயலலிதாவோட எம்எல்ஏவாக இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கராத்தே பாலசுப்ரமணியம் 94 மயிலாப்பூர்லேருந்து எலெக்ட் ஆனவர் ஒரு சாலை விபத்தில் இறந்து போனார். அந்த 94 இடைத்தேர்தல் நடந்தது இதில் மயிலாப்பூரில். அப்போ தான் கராத்தே தியாகராஜன் காங்கிரஸில் நின்னார், கலைப்புரி தானு மதிமுகவில் நின்னார், திமுகலேருந்து நாப்பூர் ராமஜெயன் ஒருத்தர் நின்னார். அண்ணா திமுகலேருந்து இந்த கேண்டிடேட் எனக்கு மறந்துடுச்சு 32 வருஷத்து மேலே. பெரிய அளவில் வாக்கு வங்கியெல்லாம் சூறையாடப்பட்டது. இது வந்து கள்ள ஓட்டு குத்துனாங்க. அப்போ தான் எஸ்டிஎஸ் வந்து ஜீப்பில் வேனில் தொங்கின்னு எல்லாம் போனார் ஜெயலலிதாவோட மந்திரி சபையில். ரொம்ப கேலி கூத்தா நடந்தது அந்த எலெக்ஷன். அந்த இடைத்தேர்தல் வந்ததுக்கு காரணம் அப்போ அதிமுக எம்எல்ஏவாக இருந்த கராத்தே பாலசுப்ரமணியன் என்பவர். அவர் பிறப்பால் ஒரு பிராமணர். அவர் இறந்து போனது. இன்ஃபேக்ட் அவரோட ஒய்ஃப் வந்து ஹிந்துவில் ஜேர்னலிஸ்டாக இருந்தாங்க. இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இவ்வளோ விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வந்து பிராமின் ரெப்ரசன்டேஷன்றது இந்தியாவில் உள்ள 30 சட்டமன்றங்களில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த சட்டமன்றத்தில் 0 சீட்டே யார் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, எச் ராஜாவுக்கு மட்டும் பிஜேபி கொடுத்தது. அவர் தோத்தார். அவர் எவ்வளோ எலெக்ஷன்னாலும் தோப்பார், அது வேறு விஷயம். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவர் மக்கள் செல்வாக்கு இருக்குது. இந்த நில் ரெப்ரசன்டேஷன் ஃபார் பிராமின்ஸ்ன்றது தன்னிச்சையாகவே தமிழக அரசியலில் நடந்ததுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கேண்டிடேட்டே கொடுக்கறது இல்லை. சரி, அவன் நின்று மக்கள் தோற்கடிக்கிறதுன்றது வேறு. இப்போ எச் ராஜா வந்து பிராமணர் என்பதற்காக தோற்கடிக்கப்படலை, அவர் பிஜேபி என்பதற்காக தோற்கடிக்கப்பட்டார். இதே எச் ராஜாவை 2001-6 அசம்பிளி எலெக்ஷனில் கலைஞர் தான் வந்து சீட்டு பிஜேபி டிஎம்கே அலையன்ஸில் திமுக கூட்டணியில் அவர் ஜெயிச்சு போகிறார். முதல்ல எச் ராஜாவோட காலடி தமிழக சட்டமன்றத்தில் பட்டது திமுக புண்ணியத்தால். அதுக்கு பிறகு அவருக்கு எத்தனையோ எலெக்ஷன் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவர் தோத்தார், தோத்துக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த எலெக்ஷன்லையும் அவர் தோத்தார். அவர் பிராமணர் என்பதற்காக தோற்கடிக்கப்படலை, பிராமணர் என்பதற்காக தேர்வு செய்யப்படவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லா ரெப்ரசன்டேஷனுக்கும் நாங்கள் கொடுக்குறேன், எல்லா கட்சிக்கும் கொடுக்குறேன், பிராமின்ஸுக்கான ரெப்ரசன்டேஷனை தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் கொடுக்காதப்ப நான் கொடுக்குறேன்னு ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார். யார்? சீமான் எடுக்கிறார். அது தப்பு ரேட் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதாவது நான் அதை தான் சொல்கிறேன், ராபின்சன் கருவறைக்குள்ளே எல்லாரும் போகணுன்றதை ஏற்றுக்கிறீங்களா? நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, சத்தியமாக ஏற்றுக்கிறேன். பிறப்பால் ஒருத்தனுக்கு மட்டுமே அது இருக்கக்கூடாது. அவன் ஆகம விதிகளில் தேர்ச்சி பெற்று அதற்கான முறையான பயிற்சி பெற்று யார் வேணால் போட்டோம். பிறப்பால் ஒருத்தருக்கு அந்த தகுதி கிடைக்கிறத நம்ம ஏற்றுக்கக்கூடாது, ஏற்றுக்க முடியாது. அது வந்து அடிப்படை மனித உரிமைக்கு ஏறானது. ஏன்னா பிறப்பால் கிடைக்கக்கூடிய எந்த பெருமையும் நம்ம அனுமதிக்க முடியாது. அப்போ பிறப்பால் ஒருத்தனுக்கு சிறுமை வருதுன்னும் போது நம்ம தலித்துகளோட தீண்டாமையை எதிர்க்கிறோம், அது ஏற்கக்கூடியதல்ல. அதே மாதிரி வந்து பிறப்பால் ஒரு மனிதனை வந்து அவன் வந்து ஒரு ஆதிக்க ஜாதியில் பிறந்தான்ற காரணத்துக்காக அவனை நிராகரிப்பது என்பதும் நிறவெறி தான், இனவெறி தான். அவனோட நடவடிக்கையால் நீ அவனை எடை போடுன்றான். நான் அப்படி தான் பார்க்குறேன். அவன் இதில் போய் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்க்ளூசிவாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியில் அவங்களுக்கும் ஒரு 6 சீட்டு கொடுக்குறாங்கன்றது அதில் என்ன தப்புன்னு தான் நான் கேட்குறேன். அது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்லை, தொடர்ந்து வந்து இந்த பிராமணம் பார்ப்பனியம்ன்றதை தூக்கி பிடிக்கிறார் சீமான். ஏற்கனவே கூட பெரியார் விசஸ் பாரதியார் அப்படின்னு சொல்லி அவர் பெரியாரை கொண்டு போய் பாரதிக்கு எதிராக நிறுத்தினதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பாரதியார் என்பது ஒரு மாபெரும் ஆளுமை, பெரியார் என்பதும் ஒரு ஆளுமை, நான் அதை மறுக்கல. இந்த 2 ஆளுமைகளை வந்து நம்ம மோத விடுறதுன்றது பெரிய தவறு. சீமான் செய்து கொண்டிருக்கிற பெரிய தவறு. அவர் பெரியாரையும் பாரதியாரையும் மோத விடுவது மிகப்பெரிய தவறு. அது வந்து
அவருடைய நியாயங்களை அடிக்குது, கீழே போட்டு மிதிக்குது. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். பாரதியின் சாதனைகள் என்பவை அளப்பரியவை. தமிழர்களின் அடையாளம் பாரதி. பாரதி இல்லைன்னா தமிழ் இல்லை. நவீன தமிழ் என்பது பாரதி இல்லைன்னா இல்லை. பெரியார் என்பது ஒரு அரசியல் ஆளுமை. அவருடைய அந்த காலகட்டத்தில் அது தேவைப்பட்டது. அவருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் என்பது நாத்திகம் அல்ல, பிராமண எதிர்ப்பு. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட பிராமணர்களுடைய ஆதிக்கம் அந்த காலத்தில் கொடூரமாக இருந்தபொழுது அதை உடைத்து தகர்த்து இன்றைக்கி சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் பிராமணர்கள் அல்லாதவர்களும் கோலோச்சுவதற்கு பெரியார் என்ற ஆளுமை காரணம் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் பெரியாரையும் பாரதியையும் மோத விடுவது என்பது சீமான் செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய தவறு. அதை அவர்கள் கைவிட வேண்டும் என்பது என்னை போன்றவர்களின் விருப்பம். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப குறுகலாக பார்ப்பனியம் பிராமணியம் அப்படின்னு பார்த்து பிறப்பால் வரக்கூடிய அந்த ஒரு ஏற்றத்தாழ்வை ரிவர்ஸில் கொண்டு போய் நீங்கள் அவங்களுக்கு வாழவே தகுதி இல்லைன்னு ஒன்று அதை மட்டும் சொல்லலை. மற்றபடி அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்றதை நீங்கள் நியாயப்படுத்துவீங்கன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. அவர் ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறார், சீமான் ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறாரு. அது ரொம்ப டீப்பாக போயெல்லாம் நீங்கள் வாக்கு வங்கி அரசியலில் பார்க்க வேணாம். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் 6 சீட்டு பிராமின்ஸுக்கு கொடுத்துருக்காருன்னா ஐ திங்க் அது வரவேற்கத்தக்கது தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், 117 ஆண் வேட்பாளர், 117 பெண் வேட்பாளர், சமூக பிரதிநிதித்துவம், ஒரு திருநங்கை வேட்பாளர்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. இது வரைக்கும் யாரும் தமிழ்நாடு அரசியல் பார்க்காத புதுமையான அரசியலை பார்க்க முடியாதுங்க. அது வெற்றி தோல்வி சம்மந்தப்பட்டதுங்க. இது ரொம்ப குறுகலான பார்வை. இது பெண்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கேட்பது என்பது வேறு, அது உண்மை. பட் சரி பாதிய பெண்களுக்கு கொடுப்பது ஏற்புடையதல்ல. இப்போ 1/3 ரிசர்வேஷன் வேணும்னு நம்ம கேட்குறோம். பெண்களுக்கான 33% ரிசர்வேஷனை எல்லா கட்சியுமே இன்றைக்கி ஆதரிக்குது. பிஜேபி தீர்மானமே போட்டால், ஆனால் 36க்கு பிறகு தான் அது வரப்போகுது. இதை இப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் அந்த சட்ட திருத்தத்துக்கு ரொம்ப நாள் போராடிட்டு இருக்கும்போது வைத்த ஒரு கோரிக்கை என்னென்னா, இதுக்கு எதுக்கு சட்ட திருத்தத்துக்கு போராடுறீங்க? எல்லா கட்சிகளும், வாக்கு வங்கி அரசியல் இருக்க எல்லா கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் 3/4 பங்கு பெண்களுக்கு கொடுத்தாங்கன்னா பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துருப்பேன்றாங்க. பிரச்சனை தீராது. ஏன்னா சீட் அலோகேஷன்றது வெற்றி வாய்ப்பை பொறுத்தது. எல்லா தேர்தலையும் நீ 1/3 கொடுக்க முடியாது. அந்த பர்டிகுலர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இவனுக்கு தான் இருக்குன்னா இவனுக்கு தான் கொடுக்கணும், அல்லது இவளுக்கு தான் இருக்குன்னா இவளுக்கு தான் இருக்கணும். இவளுக்கு இருக்காது, இவனுக்கு தான் இருக்கும். ஏன்னா அது ஆணாதிக்க சமுதாயம். அப்போ இது உண்மையிலே செயல்படணும்னா கான்ஸ்டியூஷனல் கேரண்டின்னு சொல்லக்கூடிய 33% பெண்களுக்கு தான் அரசியலமைப்பு சாசனம் உறுதிப்படுத்தினாதான் ஒழுங்காக வருவானுங்க எல்லா கட்சிகளுமே. ஓகே, அதனால தான் நம்ம கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் கேட்குறோம். அப்படி பார்க்கும்போது நான் 117 1/3 போதுங்க உங்களுக்கு. 117 சரிபாதி என்பது உயர்ந்த தத்துவம். பட் அதை நீங்கள் கேண்டிடேட் கொடுக்கறதால அது வரப்போகிறது கிடையாது. இது சீமானுடைய அரசியல் பார்வையில் இருக்கக்கூடிய பிழைன்னு நான் பார்க்குறேன். இது நடைமுறைக்கு ஒவ்வாது. இது ஒரு அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது நோக்கம் நல்ல நோக்கம், நடைமுறையில் ஒத்து வராது. இந்த புரிதலில் இருக்க கோளாறு இது. அதுக்கு தான் நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். 1/3 வேணும், 33% இடஒதுக்கீடு வேணும்போது பல ஆண்டுகள் போராடும் போது வைத்த ஒரு கோரிக்கை. நீங்கள் கட்சிகள் அதில் உங்கள் கட்சியில் ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா போயிடுமே. கட்சிகள் ரிசர்வ் பண்ண மாட்டான். அதனால தான் கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் கேட்குறோம். கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் வரும்போது வேறு வழியாக இல்லை, நீ கொடுத்து தான் ஆகணும். 1/3 வந்தால் போதுங்க. பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் சரிபாதியாக வரணுன்றது காலப்போக்கில் வரணும். நீ 117 சீட் கொடுத்து வரப்போகிறது கிடையாது. இதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. சீமான் அவர்களுடைய மாநாடு பற்றி நிறைய பேசிட்டோம், பல மாநாடுகள் பற்றி பேசியிருக்கோம். அங்கே பல ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் நிறைய நடந்திருக்கலாம். ஆனால் சீமான் அவருடைய மாநாட்டில் ஒழுக்கமாக நடந்ததுன்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்கள் பேசிக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் விஜயோட ஃபேக்டர் வந்ததுக்கப்புறமா சீமானுக்கு இளையோர்களின் வாக்கு குறைஞ்சிரும் அப்படின்னாங்க. ஆனால் இளையோர்கள் அங்கே அதிகமாக கூடியிருக்காங்க. இதுவரை கூடாத கூட்டம் சீமானுக்கு இந்த முறை கூடியிருக்கு, ஒழுக்கமாக இருந்திருக்கு. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப மேம்போக்காக அரசியலை பார்க்குறது. ஓரளவு சித்தாந்த பிடிப்புள்ள இளைஞர்கள் அவரிடம் இருக்கிறார்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. நான் அதை தான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன். அவருடைய தங்கைமார்கள் தம்பிமார்கள் மீது எனக்கு அன்பும் மரியாதையும் அதிகம் உண்டு. சீமானை விட அவருடைய தம்பிமார்கள் தங்கைமார்கள் மீது எனக்கு அன்பும் மரியாதையும் உண்டு. இது அவர்கிட்டயே முகத்துக்கு முகம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 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 உட்டோப்பியன் வேர்ல்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு கற்பனாவாத அரசியல் அவங்க இருக்காங்க. ஒழுக்கம் என்றால் எது என்ற கேள்வி வருகிறது. இந்த பிரச்சனைலாம் இருக்குது நமக்கு. வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேங்க, அவருடைய வாக்கு வங்கியில் கடந்த முறை அவர் வாங்கின 8% அவர் தக்க வச்சுக்கிட்டாருன்னா அது சாதனை. அதில் ஓரளவு சரிவு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை என்னுடைய கணிப்பு தவறாக கூட போகலாம். தவறாக போனால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அந்த 8% 10% கூடுமே வழி அது மீறி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதோடு அது பிளாட்டோ ஆகிடும், நின்றுடும். இதுதாங்க சிக்கல்ன்ற நான். இந்த வாக்கு வங்கி என்பது 2% குறையிறதோ அல்லது 4% ஏறுறதோ இஷ்யூ கிடையாது. வாட் நெக்ஸ்ட்? எந்த விளையாட்டையும் அந்த விதிகளின்படி தான் ஆட வேண்டும். நான் அந்த விதிகளின்படி அந்த விளையாட்டை ஆட மாட்டேன் என்று ஒருவர் கங்கணம் கட்டி கொண்டு திரும்ப அந்த விளையாட்டுக்குள் போகிறார் என்றால் அவர் தோல்வி அடைவதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஏனெனில் அவர் இயற்கையோடு விளையாடுகிறார்.
ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் இருக்காங்க. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.